நான் தொடங்குறேன். இல்லைண்ணா இன்ன வரைக்கும் பிளான் பண்ணல. இதுக்கு மேலே தான். ஆமாங்க சார். இப்போ என்னோடய நாலேஜ்க்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் அந்த ஆன்லைன் புக் பண்ணுறதோ இல்லை நேரடியாக எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிடுவேன். அதுக்கு மேலே நான் புக்கிங் ஒவ்வொரு இதாக பண்ணிப்பேன். சார் இந்த டிக்கெட் விலை இருக்குல்ல, ஆமாம் 6000 7000 மினிமம் 3000 பேசுகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபேன் அவனுக்கு அப்பா அம்மா காசில் தான் இன்னமும் ஒரு ஃபேன் என்பவன் அப்பா அம்மா காசில் தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 6000 டிக்கெட் வந்து பார்க்க முடியும்? ஒரு ஃபேனாக நீங்கள் பேசுங்க. நான் ஃபேனாக அதேமாதிரி ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அந்த ரூபாய் கொடுத்து பேசுகிறேன். ஒரு ஃபேனாக அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்குறது சத்தியமாக கஷ்டமான விஷயந்தான். அவனுக்கு அது சந்தோஷமாகுது இல்லை, அதுக்கு அவன் திருப்திப்படுத்திக்கிறான். அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நான் பேச முடியாது. அவன் எப்படி அமௌண்ட் இது பண்ணுறான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நானே எடுத்துக்கோங்க, நான் எப்படியாவது ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது என்னை திருப்திப்படுத்துது. என் வீட்டில் காசு கேட்குறனாலும் என்னை கஷ்டப்படுத்தினது இல்லை, அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எப்படியாவது பார்த்துருவோம். அது ரொம்ப அவமானமா இல்லையா சார்? அதான் அதுக்கு உலக நாடுகளை யூஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகளை பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஆமாங்க சார், படிப்பு கல்வி வளர்க்கக்கூடிய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட தாலி செயினை விட்டு காசு சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? ஏன்னா தமிழ் சமூகம்னு இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி அதுதான். நம்ம தனிப்பட்டு நம்மளே குத்திக்க வேண்டாம். அண்ணா இல்லை சேஃப்டி பர்பஸ் இல்லை அண்ணா. ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்கில் போகிறேன், முக்கியமாக மோட்டார் சைக்கிள் நான் ட்ராவல் பண்ணுறேன். இது இல்லை பைக் நார்மல் தான். இது வந்து என்னோடய சேஃப்டி. தூரத்தில் இருந்து பார்த்தாலும் ஒரு தெரியும், நைட்லேயும் கொஞ்சம் இதாகும். அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ் பைக்கில் போகிறதுனால இது நான் சரி. ஆமாம், ஆனால் எந்த உள்நோக்கமும் இல்லை. சார் சொன்ன மாதிரி தான் அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க. சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் பொது தான். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் மதிக்கிறேன். நான் எல்லார் படங்களும் நான் பார்ப்பேன். அதில் வசந்தவர் என்னோட அண்ணன். ஆனால் எனக்கு அந்த நாலேஜ் இல்லைண்ணா. எனக்கு எதில் அண்ணா எனக்கு இல்லை அவருக்கு தெரியாது. எனக்கு ஒன்று என்னன்னா படம் சம்மந்தப்பட்டது மட்டும் இது பண்ணு, இது சம்மந்தப்பட்டது மட்டும் அப்படி போகாது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். பார்க்கும்போது ஆதங்கத்துல தான் நாங்கள் சொல்றோம். அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இதாகும். ஒரு ஜென்ரேஷனோட அமைப்பு ரீதியான சூழ்நிலை வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இருக்குதும்பா, அது தெரியும்பா, தெரிஞ்சுதாம்பா வராங்க. கேள்விதானே கேட்குறோம். அது ஓகே. சொல்லுங்க சார், ஒரு பிஏபிஎல் வந்து இது பண்ணிக்கங்க. அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம், எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கும். சட்டம் படிப்பு என்பது சும்மா இல்லை, விளையாட்டா சட்டம் படிப்பு இல்லை. அப்படி நீங்கள் படிச்சுட்டு இப்போ ஊராக போய் விஜய் அண்ணா படத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொருத்தங்க பார்த்தா வந்து நானும் போகிறேன்னு சொல்லி 10 பேர் கிளம்பி நின்னாங்களா? அது சமுதாயத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? படிக்காதே இருந்துருக்கலாம்ல. கேள்வி அவங்க 2 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, அவங்க நன்றி இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணாரு உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லியா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லியா? ஆனால் எல்லா விமர்சனங்களும் இருக்குன்னு, எல்லா அட்வைஸும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அன்புனா என்னென்ன? காதல் இல்லை அப்பா அம்மான்னு இல்லை இல்லைண்ணா. ஆனால் நீங்கள் கேட்டீங்க, நான் பேசணுண்ணே. அன்புனா என்னென்ன? ஜென்ரலாக அன்புங்கிறது காதல். அது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கேட்டதுனால. அன்புனா நான் யார் மேலே அன்பு அதிகமாக வச்சிருக்கேனோ அவங்கள நான் ஏதாவது பண்ணணும்.
ஆக்டர் மேல அன்பு காமிக்கிற ஒரு அதான் அன்புக்கு மட்டும் கேட்டேன். அனுபவிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோ அண்ணா ஒரே விஷயம் நானும் அஜித் ஃபேன் தான். அண்ணா நாங்களும் ஓகேவா, நாங்களும் ஃபர்ஸ்ட் ஷோ மூவி பார்த்தோம். இப்போ தெரியுது, உள்நோக்கம் தெரியுது. இப்போ அவர்தான் கடவுள் நினைச்சு நாங்க பார்க்க மாட்டோம். நீங்கள் கேட்கக்கூடாது. அஜித் ரசிகர் வந்து விஜய் ரசிகர் கேட்கக்கூடாது. அதெல்லாம் பேசவே கூடாது. அஜித் ஃபேன் தான். சரி 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 அண்ணா அதுதான் சொல். இப்போ அண்ணா அண்ணா அந்த கேள்வி முடிச்சிடறேண்ணா, அந்த கேள்வி முடிச்சிடறேன் அண்ணா, இந்த கேள்வி முடிச்சிடறேன், இது முடிச்சிடறேன். நீங்கள் கவர்மெண்ட் கேட்கலாம் கேட்குறியா வர? கவர்மெண்ட் போய் கேளுங்க. நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட உண்மை. கிட்டத்தட்ட இந்த மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலமான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஏதாவது எதிர்பார்க்குறதா இருக்கட்டும், ஒன்று பண்ணுறதா, அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கா? எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் விஜய் அஜித்துங்கிற ஒரு அவரோட இதை சொல்கிறீங்கல்ல, உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு எங்கிட்ட நீங்கள் இன்னும் உங்களோட ஆன்சர் திணிக்கிறீங்க. என்னை வழி அதான் சொல்ல வரேன், அதான் சொல்கிறேன். நான் அஜித் சாரி மதிக்கிறேன், அவர் படங்கள் நான் பார்ப்பேன். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் காதல் அப்படின்னா நம்மை தேவையை மறந்துக்கிட்டு இன்னொருத்தருக்காக வாழ நினைக்கிறோம்ல, அந்த சாக்ரிஃபைஸ், அது காதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்குது, இது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை மறந்துட்டு இன்னொருத்தருக்காக, அது அப்பா அம்மா காதலி தம்பி அண்ணன், இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதோட சொல்கிறேன். நீங்க இங்கே வாங்க, நீங்கள் உட்காருங்க, நான் கேட்குறேன். இதோட முடியுதுண்ணே. நீ தேவையில்லாமல் கேட்டு இதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கடைசினா திரும்ப சொல்கிறேன், கடைசி. இந்த கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இதை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் நான் தேட்டரில் உட்காந்து என்னென்னு நான் ஃபேரவெல் பண்ணுறேன். என் அன்போட வெளிப்பாடு மட்டுமே தவிர எந்த உள்நோக்கம், எந்த அரசியல் இது எனக்கு வேணாம், வரவும் வராது. அது தயவுசெய்து விட்டுருங்க, கெஞ்சிரு. விஜய் பாராட்டுவார்னு நினைக்கிறீங்களா? வேண்டாண்ணா, அதான் சொல்கிறேன், எதிர்பார்த்து பண்ணாதது தான் அன்பு. நான் ஏன் அண்ணனுக்கு நான் ஒன்று பண்ணுன்னு நினச்சி நான் எனக்காக இல்லைண்ணா அண்ணா சம்பளம் நீங்கள் கொடுங்க. நான் எப்படிண்ணா தனியா போயிருந்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டோம். இல்லை அந்த ஒரு விஷயம் தானே. இல்லை அதுக்காக தான் அதாவது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எனக்கான ஆபத்துக்கு நீங்களே இதை ஆதரிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆதரிக்கிறீங்க. கல்வியில நாடு சிறந்த நாடு சார் தமிழ்நாடு. சார் நாடு இருக்கீங்க. இது நான் ஆதரிக்கலாம், நான் திருப்பதி ஓடி இருக்காது சார். ஸ்ரீராம் சார், தமிழ்நாடு தவிர பெங்களூர்ல பாம்பேல வெளிநாட்டுலலாம் இங்கெல்லாம் எப்படி வாங்க போறாங்க? இங்க பைக்ல போறீங்களா சார்? நீங்கள் கேட்கும் போதே அதில் உங்களுக்கு ஒரு பதில் இருக்குது. அவ்வளோ நாள் நான் போகணுன்னா அவ்வளோ நாட்கள் படம்னு ஒன்று ஓடணும். 200 நாள் 300 ஓடிச்சுன்னா போவேன் சார். சார் இது வரைக்கும் நீங்க பார்த்த விஜய் படம் கன்ஃபார்ம் போவேன். ஒரே விஜய் படம் எது பண்றீங்களா? சார் டிக்கெட் கொடுத்து பாக்குறீங்களா? நீங்க சம்பாதித்து வாங்குறதா, பெட்ரோல் வாங்குறதா, நண்பர்களா இந்த செலவு? ஆனால் படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன். அம்மாவோட சம்பளத்தை கொடுக்குறாங்க. ரெண்டாவது விவசாயம். நான் அவர் அந்த படிப்பை விஷயம் என் குடும்பத்தையும் பார்க்குற விஷயமாகவும் நாலேஜாகவும் நான் இருக்கேன். ஆனால் சினிமாங்கிற பரிணாமம் இருக்குல்ல, ஸ்பேஸ் ஒடிசி 2001 சொல்லிட்டு அவரோட படம் ஒன்று இருக்குது. அந்த பரிணாமம் அதில் மனுஷனோட இதில் இருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குண்ணே. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுண்ணே. எல்லாருக்குமே நமக்கு எல்லாருமே தெரியும். அதில் சினிமா முக்கியமான முக்கியமான டூல். என்னை நிறைய விஷயம் இதுதான், எங்கே என்ன பேசணும், என்ன நாலேஜு, என்ன தப்பு நடக்குது, இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனும் சினிமா கொடுத்துருக்குன்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் சினிமாவை காதலிக்கிறேன். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதில் திரும்பவும் சொல்கிறேன், என் அண்ணன் வசந்தவர் நிறைய எல்லாருமே பிடிக்கும். அதில் இவர் முக்கியமாக கடைசியாக போகிறாருங்கிறதுக்காக தானே இதை நான் பண்ணுறேன். ஒவ்வொரு படத்துக்கும் நான் பண்ணலையே. ஆமாண்ணா, மெர்சல் பார்த்துருக்கேண்ணே, சர்க்கார் பார்த்துருக்கேன், திருப்பாச்சி பார்த்துருக்கேன், துப்பாக்கி கத்தி, இதெல்லாம் ரொம்ப துப்பாக்கி கத்திலாம் நான் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது, அதுவும் பைரவ படத்துக்கு நாங்கள் படம் கிளாஸ் பங்க் அடித்து போயிட்டு அடுத்த நாள் பிரின்ஸ்பல்லாம் வச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி மெமோரிஸ்லாம் எனக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு படமும் முதலாலும் பார்த்துருவேன், டைம் கிடைக்கும் போது பார்த்துருவேன். பைத்தியம் கிடையாதுண்ணே. அதை தானே சொன்னேன், இது ஃப்ளாகே இல்லையாண்ணே. அண்ணா மஞ்சளும் சிகப்பும் ரோட்ல சேஃப்டிண்ணே. நீங்கள் நிஜமான பாருங்க. ஆமாண்ணே அண்ணா, இது பளிச்சுன்னு தெரியும் ரோட்ல போனா. கொடி பெண்ணு உங்களுக்கு அது கட்சி கொடி தான்.
அதிமுகவிலேருந்து அரசியல் வர்றாரு. அவர் மற்ற உதவியை விட கல்விக்கு கொஞ்சம் ஜாஸ்தி உதவி பண்ணதா தெரியும். நீங்களுமே இந்த படத்தை இத்தனை ஷோ பார்க்கறத விட விஜய் பாணியில் ஒரு 10 ஷோ பார்த்துட்டு யாராவது நீங்களும் ஒரு மாணவர் வேறு யாராவது ஒரு மாணவருக்கு உங்களால் இயன்றதை உதவலாமே. ஆனால் சத்தியமாக நான் இங்கே ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோடய நோக்கம் படம் பார்க்குறது மட்டும் கிடையாது. இந்த படங்கள் மூலயமா முதல்ல ஒரு அந்த வணக்கம் வைக்கும்போது சொன்ன நிறைய உறவுகள் நான் சந்திக்க போகிறேன். இதில் என்னோடய இன்டென்ட் என்னென்னா, ரொம்ப ஏழ்மைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற ரோட்டு கடைகள், பழ வியாபாரிகள், நான் எப்படி நினைக்க சாப்பிட்டாகணும்ல, அந்த சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லாத இடத்த நான் சூஸ் பண்ண போகிறேன். அங்கே நான் நிறைய தாய்மார்களை பார்க்கலாம், வயசானவங்களை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு அங்கே ஒரு நான் சத்தியம் பண்ண போகிறேன். நான் ஒரு நாள் நிச்சயமாக வளரும் போது, இல்லை இப்பயே முடியும் போது, உங்களுக்கு நான் உன்னை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறவுகள் ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்குற அந்த சத்தியத்தையும் நான் கொடுக்க போகிறேன். நான் நிச்சயம் பண்ணுவேன். இப்போ என்னால் முடியாது. அந்த 100 ரூபாய் கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உறவையும் நான் ஏற்படுத்துகிறேன். வருமானம் எப்படி சார் இது டிராவல் பண்ணக்கூடிய வருமானம் எப்படி ஈட்டுவீங்க? பெட்ரோலுக்காக இருக்கட்டும், டிராவலாக இருக்கட்டும், யார் காசு என்ன பேமெண்ட்? எந்த காசும் நீங்க எதுக்காக ஆரம்பிச்சீங்க அதே நான் கேட்கறேன். டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. சார் கேட்டாரு அவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிராவல் பண்றதுக்கு டைம் இருக்கு. நீங்க போறது தேட்டர் விசிட்டா பார்க்கணும். இவ்வளோ தேட்டர் போறீங்களா? ஒவ்வொரு படமும் நான் ஆனால் எனக்காக நான் பார்க்குறேன்னா என் ஹானஸ்ட்டுக்கு நான் நிற்கணும். நான் சும்மா டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படி காமிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒவ்வொரு படமும் நான் முழுக்க பார்த்துட்டு தான் நான் வெளியே வர போகிறேன். அப்போ ஒரே படத்தை எத்தனை வாட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கவுண்ட். விசிட் கிடையாது. அண்ணா இப்போ முதல் நாள் நம்ம கமலா சினிமாஸில் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். ஷோ முடிக்கிறேன். அங்கேருந்து அடுத்தது என்னோடய பயணம் இருக்குல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்கு, அங்கே போய் நான் செட் பண்ணணும், நான் சாப்பிட்ணும், எனக்கு டயர்டாகும், என் கூட சில பேர் வருவாங்க, அவங்கள கவனிக்கணும். இதுக்கு ஒரு டைம்னு ஒன்று ஆகும்ல, அந்த டைமு அடுத்த நாள் கொண்டு போயிருதா அங்கே அந்த தேட்டரு அது உள்ளே போய் பார்க்குறேன். இப்படி தான் அந்த ட்ராவல் பண்ணவும் முடியும். ஒரு நாளைக்கு வருமானம் எப்படி சொன்னீங்களா கரெக்டாக இருக்கும். வேலை இல்லை வேலை வருமானம் கொடுங்க. அது அவசியமே இல்லை. அப்படி அவெல்லாம் வழி இருந்து தான் போகிறான். கொடுங்க அவர் காசு பத்தல, 1000 ரூபா கொடுங்க அவருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்த மாதிரி கோயில் குளமாக போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற வேலைகளை பார்க்குறது எனக்கு, நான் ஒரு நாடு ஓடினேன், எனக்கு நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ண முடியும். சார் ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம். மரியாதைக்குரிய நண்பர்களே, எங்களுடைய அந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று வந்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம் என்னன்னா, நண்பர் ஸ்ரீராம் ராஜு இவர் பேர். இவர் வந்து நடிகர் விஜயோட ரசிகர், பரம ரசிகர், பக்தர்னு கூட சொல்லலாம். அவர் மேலே அவ்வளோ நேசிப்புள்ளவர். அவர் படம்னா இவர் தொடர்ந்து ஒரு படம் ஏதோ போய் பார்க்குறவர் 50 வாட்டி அந்த தேட்டருக்கு தொடர்ந்து போய் பார்க்குறவர். அப்படி அவர் மேலே ஒரு பிடிப்பு, பாசம், அவர் மேலே ஒரு அன்பு, ரசிகரை தாண்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர். இப்போ திடீர்னு விஜய் வந்து அந்த படத்தை வள்ளியப்பன் அப்புறம் பேசுங்க, அந்த அவர் திடீர்னு இப்போ நான் நடிக்கலை, நான் அரசியலுக்கு போகிறேன், இது ஜனநாயகம் தான் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் இவருக்கெல்லாம் ஷாக்கு. இவரை மாதிரி ரசிகர் எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு, அதிர்ச்சி. என்னன்னா திரும்பி வரமாட்டார், திரும்பி நம்ம பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஃபீல், ஏக்கம் இவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் இவர் இப்போ என்ன இவருடைய முடிவுன்னா, இப்போ வரப்போகிற ஜனநாயகனை தொடர்ந்து இனிமேல் பார்க்க போகிறது இந்த ஒரு படத்தையாவது நம்ம தொடர்ந்து பார்க்கணும். எங்கெங்கே ரிலீஸ் ஆகுதோ, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எங்கெங்கே ரிலீஸ் ஆகுதோ, எந்தெந்த மாவட்டத்தில் ரிலீஸ் ஆகுதோ அந்த ஊருக்கெல்லாம் போய் ஒவ்வொரு முறையும் போய் உட்காந்து எவ்வளோ நாள் அந்த 34 மாவட்டம் தமிழ்நாட்டில் அந்த 34 மாவட்டத்தில் இருக்கிற தேட்டர்லேயும் அந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி கேரளா 14 மாவட்டம், அதே மாதிரி அந்த கேரளாவில் போகிறது, அது மாதிரி எல்லா ஊருக்கும் நான் போக போகிறேன், அவர் படத்தை பார்க்க போகிறேன். அதே மாதிரி அந்த விஜய் ரசிகர்களும் அவங்களும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் இதோட வரமாட்டேன்னு சொன்னது. அதனால் இந்த படத்தையாவது முழுமையாக நான் பார்க்கணும். அவர் கூட அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை வந்து நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிவிட்டு போனோன்னே எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், தேட்டர்லேயும் மரியாதை கிடைக்கும், நான் ரசிகர்கிட்டையும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் கூட்டியிருக்கோம். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு இயக்குனர் பேரேஸ் சார், ஜெகன் சார், நம்ம ஹீரோ ஆரியன் ஷாம் அவர்கள் இது ஒத்துக்கிட்டு இதில் வந்து கலந்து சிறப்பு விருந்தில் வந்ததுக்காக முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி தம்பி ஸ்ரீராம் ராஜு அவரை பற்றி கருத்து சொல்வார். எழுந்து பேசுகிறேன்.
அண்ணா இங்கே அவர் இங்கே வர சொல்லி தம்பி இங்கே வந்துரு இப்படி வா இப்படி இப்படி வந்து. இப்படி வந்து. உட்காந்து மைக் எல்லாருக்கும் வணக்கம். கூப்பிட்டு வந்து ஆனால் எல்லாருக்கும் முதல்ல ஆத்மார்த்தமான வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல ஆத்மார்த்தமான வணக்கம் அண்ணா. முதல் முறை இந்த மாதிரி கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. சார் எல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன், என்ன பேசுன்னு தெரியல. ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெளிச்சமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆண்டவன் அருள் போல் நினைக்கிறேன். இந்த மீடியா மொத்தமாக அத்தனை கண்கள் மாதிரி இருக்குது எனக்கு. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. என் பேர் ஸ்ரீராம், பெரம்பலூர் மாவட்டத்தில் பூலாம்படிங்கிற கிராமத்திலேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் ஒரு மாணவன் தான், லா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இது அண்ணாவுக்காக கடைசி படம், கடைசி வரைக்கும் அவர் அன்பாக வழி அனுப்பி வைக்கணும். இதுக்கு மேலே அவர் பார்க்க முடியாதுல்ல. உங்களோட சப்போர்ட்டு நான் எங்கே போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எனக்கான உறவுகள் ஏற்படும். அண்ணனோட தம்பிகள், தங்கைகள், யார் யாரெல்லாம் பார்க்க போகிறேன்னு தெரில, ஆனால் நிறைய உறவுகள் ஏற்பட போகுது. மனுஷங்களை சம்பாதிக்க போகிறேன், அதுதான் பெருசாக நினைக்கிறேன். அண்ணனுக்காக வேறு எதுவும் இல்லை. வாங்க ஜெகன். நம்ம சிறப்பு பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தம்பி வந்து ஸ்ரீராம் ராஜு ஒரு மோட்டார் சைக்கிள் டைரிஸ் மாதிரி இந்த இளைய தளபதியோட படத்தை பார்க்குறதையே ஒரு பெரிய ஷெட்யூலாக போட்டு அதை வந்து ஒரு 50-60 நாள் படம் கடைசி நாள் தியேட்டரில் ஓடுற வரைக்கும் போய் எல்லா தியேட்டருக்கும் போகணுன்ற அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகணுங்கிற அந்த முன்னெடுப்பு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது உணர்ச்சிவசப்பட்டு தளபதி இனிமேல் பார்க்க முடியாதுன்னு சொல்லாது, டெய்லி பார்க்கலாம், டெய்லி நியூஸ் வரும். அது சினிமாவில் நடிக்கலைன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். ஒரு அம்மா வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்காக தொப்புள் கொடி கட் பண்ணாமல் இருக்க முடியுமான்னு. அந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அவனை இழந்து அவன் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம், வேறு இடத்துக்கு போகணுன்னா அதுக்கு விட்டுட்டு தான் அங்கேயே இருக்குமே இருக்க முடியாதுல்ல. ஒரு மக்கள் பணிக்கு வர்றாருன்னா அப்போ இதை விட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து அழுது எமோஷனலாகவும் ஆகக்கூடாது. நான் தம்பி மாதிரி இருக்கிற ரசிகர்களுக்கு என்னோடய அன்பான ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுடைய தூய்மையான, அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழ் நடிகர்கள் மட்டும், தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் இல்லை, உலக சினிமாலேயே இளைய தளபதி மாதிரி ஒரு வெறி கொண்ட கோடிக்கணக்கான இதயங்களை வச்சிருக்கிற ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து இவர் தான் சொல்ல முடியும். உலகம் முழுக்க எந்த ஹாலிவுட் எடுத்துக்கிட்டால் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு, கண் கலங்கி இந்த மாதிரிலாம். ஸோ நான் எது செஞ்சாலும் உங்களோட அன்பை காட்டுறது எல்லாமே, நீங்கள் ரிலீஸ் டேட்டில் கூட வந்து கட்டை விட்டு பால் ஊற்று எல்லாமே செய்யுங்க, நான் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க. நீ பைக்கில் போகிறது ரொம்ப கவனமாக போ, ஏன்னா உங்களை நம்பி தான் குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவருக்கு நல்லதாக முடியணும், அவருக்கு நன்மையாக சேரணும். நீ உங்களோட அன்பு வந்து அவருக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த அன்பை வந்து நல்ல வழியில் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க எல்லா விஷயத்தையும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா ஒரு ரசிகனா நானும் தளபதியோட வெறிய தம்பியை விட ரொம்ப தீவிரமான ரசிகனாக தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். நான் அவரை சந்திச்சப்போ எனக்கு 27 வயசு, கதை சொல்ல வந்தப்போ 2003 நினைக்கிறேன். அந்த 2003 மே 8ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் தளபதி வந்து அவர் புதிய கீதை. ஸோ தளபதி வந்து சினிமா விட்டு போகிறது அப்படின்றதுல வந்து எனக்கு அதில் வருத்தமே இல்லை. ஏன்னா அவர் இங்கே நிறையா சாதிச்சாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு இன்னொரு விஷயத்தை நோக்கி போகிறாரு. அதுக்கான முதல்ல வாழ்த்துவோம் சந்தோஷமாக. அதை வந்து ரொம்ப சினிமா விட்டு போகிறாருன்னு துக்கமெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லை அதை. ஏன்னா அவர் எப்போ பார்க்கனாலும் ஓடிடியில் அவரோட படங்கள் இருக்க போகுது, மக்களோட தினமும் வந்து தொலைக்காட்சி மீடியாக்களோடு இருக்க போகிறாரு. ஸோ மக்களோடு இருக்க போகிறாரு. அதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள் தளபதிக்கு. மற்றபடி ரொம்ப சந்தோஷம் இந்த ஜனநாயகன் வெற்றி அடைய. ஏன்னா இது வந்து 2 பொங்கல், ஜனநாயகன், பராசக்தி, ரெண்டுமே வெற்றி அடையட்டும். ரசிகர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இந்த வெற்றியை கொண்டாடுங்க, ரிலீஸை கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷம்.
இப்போது வந்து அரசியல் நகருக்கு போயிருக்கிற இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா புதிய கீதைன்ற ஒரு படம் வந்து வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடையலை, ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான படம், தன்னம்பிக்கை கொடுத்த படம் அது. அந்த சாரதிங்கிற அந்த கேரக்டர் வந்து நான் வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்பயே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் அந்த சாரதிங்கிற வந்து, ஸ்பீடாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். ஸோ எனக்கு அப்போ வந்து அவரை நான் பார்த்ததில் வந்து, அவரை நான் படித்ததில், இப்போ பேரரசனெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு அவர்கிட்ட. நான் பார்த்த ஒரு 3 வருஷ காலத்தில் அவருடைய அன்பை நிறைய பார்த்துருக்கேன், அவரோட கான்ஃபிடென்ஸை பார்த்துருக்கேன், அவரோட உறுதியை பார்த்துருக்கேன், அவரோட கோபத்தையும் பார்த்துருக்கேன், அவரோட வைராக்கியத்தை பார்த்துருக்கேன். ஸோ இந்த அரசியல் பிரவேசம், அரசியல் நகர்வு எனக்கு பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ என் புதிய கீதை படத்துலேருந்து ஸ்நேகன் எழுதின ஒரு கவிதையை வந்து வாழ்த்தா சொல்லி விடைபெறுகிறேன். அது தளபதி அவர்களால் பேசப்பட்ட வசனம். அது வந்து ஐஐடியில் வந்து, சென்னை ஐஐடியில் வந்து ஒரு 15 நிமிஷம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு அந்த படத்தோட முக்கியமான போர்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கவிதை தான் அது. நண்பனே, நாளை முதல் விடியலை நீ எழுப்பு, பகல் 2 கேள் பகைதனை பாடு, வானுக்கு மையம் பார், காற்றுக்கு கால்கள் பார், இதயம் போல் உலை, இமைகள் போல் கலை, உன்னிடத்தில் நியாயம் கேள், உலகுக்கு நீதி சொல், காற்றை வடிகட்டு, கடல் நீரை வாய்க்கு பழித்து துப்பிவிடு, நிலவை நிறம் மாற்று, நிலத்தை விரிவு செய், நேரத்தை அயரவை, தூக்கத்தை குறை, 5வது வேதம் சொல், 6வது பூதம் கேள், 7வது அறிவை தேடு, 8வது பிறவி எடு, 9வது திசைகள் தர, 10வது கிரகம் பெற, பட்டாம்பூச்சிக்கு பண்ணைவை, வயது முதிராமல் நிமிர்ந்தனில் பூமியின் வேகம் கேள், அதற்கு முன்னால் ஓடு, நேரத்தை விட வேகமாய் நட. இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. அழைப்புக்கு நன்றி. இது ரொம்ப ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து இவெண்ட்டு. நான் வந்து கேள்விப்பட்டேன் வந்து தம்பி வந்து ஸ்ரீராம் இது மாதிரி வந்து பண்ணுறாருன்னு. அது கேட்ட உடனே ரொம்ப ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டான லைக் வந்து ஈவெண்ட்டு அண்ணன் வந்து கூப்பிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து வரணும்னு வந்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய வந்து எஃபர்ட்டு இவர் போட்டிருக்கிறாரு, அதுக்கு வந்து பாராட்டணும் இவரை வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா எந்த ஒரு சினிமாவை வந்து எடுத்தாலுமே சார், நான் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் அந்த நாள்னு. இப்போ சினிமான்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ட்ரீம் வேர்ல்டு மாதிரி, ஒரு கனவு வேர்ல்டு மாதிரின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் எவ்ரிடே ஒவ்வொரு கேரக்டரு ஒவ்வொரு ரோலாக நீங்கள் வந்து ஆக்ட் பண்ண வந்து முடியும். ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து டாக்டராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஒரு நாள் வந்து லாயராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஒரு நாள் நீங்கள் வந்து போலீஸாக வந்து ஆக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் வந்து கிரிமினலாக வந்து ஆக்ட் பண்ணலாம். அது மாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் நிறைய வந்து கற்றுக்கலாம். அது நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷன்லேயோ எந்த ஒரு தொழிலையோ அது வந்து சாத்தியம் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு படம் வந்து பண்ணும்போது அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணேன். அந்த சினிமா அந்த வந்து ப்ரோசஸ்ன்றதை வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து பண்ணேன். ஒவ்வொரு சினிமாலேயும் அவ்வளோ ஒரு வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக போன வாரம் வந்து சாரோட படம் பேரரசு சாரோட வந்து படம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், திருப்பாச்சி படம். நான் அது ஸ்கூல் டைமில் வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன பையன். ஆனால் இப்போ நான் வந்து போன வாரம் வந்து மறுபடியும் ஜஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 கேரக்டர் வந்து இருக்கும். அதாவது அந்த சனிய சகடை, பான் பராக் ரவி, அப்புறம் வந்து பட்டாசு பாலு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். ஒரு வில்லன் ஒரு படத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அது வந்து ஹீரோவுக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டு. அதுதான் நம்ம எனி ஒரு கமர்ஷியல் படத்தோட வெற்றி பார்த்தாலுமே வில்லன் கேரக்டர் வந்து அதில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. இப்போது திருப்பாச்சியாக வந்து ஆகட்டும், இல்லை வந்து கில்லியாக வந்து ஆகட்டும், இல்லை ரஜினி சார் பண்ண படையப்பா, இப்போ வந்து சிவாஜி, எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் சாரோட படம் புதிய கீதை வந்து அது வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் வந்து பார்த்துருக்குறேன். அது வந்து மோட்டிவேஷனுக்கான வந்து படம். அந்த வந்து சாரதின்ற ஒரு வந்து கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் வந்து இருப்பார், ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னால எப்படி அவரோட விதியே வந்து மாற்றாருன்னா வந்து ஒரு கதை. அதுவும் ஒரு அருமையான அந்த ஸ்டோரி. ஐ திங்க் வந்து அமிஷா பட்டேல் வந்து பண்ணியிருப்பாங்க அதில். ஸோ இதில் நம்ம என்ன தான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு படம் வந்து எடுத்தாலும் கடைசியாக அந்த படம் வந்து வெற்றியா தோல்வியான்றது வந்து ஒரு ரசிகன் தான் அதை வந்து இது பண்ணுறான். ஒரு ரசிகன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம ஜஸ்ட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு லைக் வந்து அன்பை வந்து காட்டுறாங்க. இன்றைக்கி ஒரு ரசிகன் காட்டுற ஒரு அன்புனால தான் இன்றைக்கி விஜய் அண்ணா வந்து நெக்ஸ்ட்டு கோட்டைக்கு போகிற வந்து லெவலில் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம்
வந்து சொன்னீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த ஃபேன் தான், ரசிகன் தான். அந்த வந்து ரசிகம் கொடுக்குற ஒரு ஒரு வந்து அன்புனால தான் இன்றைக்கி சினிமா வந்து போயிட்டுருக்கு இப்படி. ஸோ இவர் பண்ணுற முயற்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றேன். மற்றபடி ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றியாக வந்து ஆகணும். விஜய் அண்ணாக்கு அரசியலில் ஒரு பெரிய வெற்றியாக அமைஞ்சு அவர் ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணுன்னு வாழ்த்துப்படுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து விஜய் ரசிகரோட ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ஸ்ரீராம் ராஜு விஜய் சாரோட தீவிர ரசிகர். இன்றைக்கி இவர் ஒருத்தரோட மனநிலை தான் விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களின் மனநிலை. இந்த ஜனநாயகம் தான் அவரோட கடைசி படம் அப்படிங்கும்போது ஒரு ரசிகர் எல்லாருக்கும் மன கஷ்டம் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தளபதி நடித்த படங்களுக்கும் வராது, இதை கடைசி படம் அப்படிங்கிறது அது 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 சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாது. உண்மையாக ரசிகர் எல்லாருக்குமே அது வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஒரு விஷயம் ஜெகன் சார் சொன்னார், நல்ல ஒரு உதாரணம் சொன்னார். தொப்புள் கொடியை கட் பண்ணால் தான் குழந்தைய பார்க்க முடியும். 10 மாதம் கர்ப்பத்தில் இருந்தாச்சு. அது அடுத்து இன்னொரு உலகத்துக்கு வரும்போது அப்போ ஏதோ ஒன்று அறுபடம் இல்லை விடுபடம். 10வது படிக்கிறான், 10வது முடிச்சுட்டு +1 போகணும்னா ஹைஸ்கூல்லேருந்து வெளியே இருக்கணும், அங்கேயே இருக்க முடியாது. அது மாதிரி +2 முடிச்சுட்டு நம்ம காலேஜ் போகும்போது +2 எப்படி நண்பர்களாக இருப்பாங்க, எல்லோரும் நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு காலேஜுக்கு போவாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம தாண்டி தான் போகணும். ஒரு மனிதன் அந்த பரிமாற்றம் தான் பரிமாண வளர்ச்சிமாங்க. ஒன்றே தேங்கியிருக்காமல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறது தான் ஒரு மனிதனோட ஒரு மோட்டிவேஷன் இருக்க முடியும். நிறைவு விட்டுட்டா அப்படியே தேங்கிடுவோம். அதனால் சினிமாவிலேருந்து சமூக சேவைக்காக, மக்கள் சேவைக்காக அவர் அரசியலுக்கு போடுறது வரவேற்புடைய விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் ரசிகர்கள் வந்து ஆனால் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஒரு பொண்ணை கட்டி விட்டு வச்சுங்களேன், அது ஒரு தாய் வீட்டில் இருக்காது. அனுப்பும்போது அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கூட இருக்கவங்க எல்லோரும் கண்ணீர் மல்கத்தான் பூந்தூருக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு அந்த கண்ணீர் வந்து துக்க கண்ணீர் இல்லை, அது ஒரு பொறுப்பான கண்ணீர். நம்ம ஒன்று கல்யாணம் வச்சு அனுப்பி வைக்கலாம். அப்போ அந்த கண்ணீருக்கு ஒரு மகத்துவம் இருக்கும். துக்கத்தில் அழுகிறதுக்கும் அந்த கண்ணீரில் பல வகை இருக்குது. அது மாதிரி இப்போ இவர் கண் கலங்குறாருன்னா இது வந்து பூந்தோட்டுக்கு பொண்ணு அனுப்பும்போது ஒரு தாய் சிந்துற அந்த கண்ணீர் தான். தாய் அழுகுதுன்ட்டு கல்யாணம் பண்ணாமல் பொண்ணு இருக்க வீட்டை இருக்க முடியுமா? அப்போ அது கல்யாணம் பண்ணி போயிடுது. அது மாதிரி விஜய் சார் ரசிகர்லாம் வருத்தப்படுறாங்க, தொடர்ந்து படம் நடிக்கணுங்கிறக்க அவர் இங்கேயே சினிமாவிலே தேங்கிட முடியாது. அடுத்து போகிறது அதுக்கு நம்ம ஜெயன் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து வாழ்த்தி அவரை அனுப்பணும். அதே சமயம் விஜய் சாருக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, இவர் மாட்டேன் இப்போ எப்படின்னா இது வந்து இப்போ ஒரு இது கடைசி படம். இந்த படத்தை வந்து நம்ம எங்கெங்கே ஓடுதோ அங்கெல்லாம் போய் பார்த்துக்கணும். எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் போய் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறது ஒரு ரசிகரனோட அன்பு, பாசம், பக்தி, இது வெளிப்பாடு. ஆமாம், ஆக்சுவலி இது வந்து ஒரு தடவை போகிறாரு. இது பயணங்கிறத விட இது ரசிகனோட யாத்திரைன்னு சொல்லலாம். யாத்திரை எவ்வளவு அன்பு இருந்தால், வெளிப்பாடு இருந்தால் ஒரு ரசிகர் வந்து இந்தளவுக்கு அவங்க வந்து மாவட்டமாக மாநிலமாக போகணும்னு ஒரு உத்தியோகம் இருக்கும். நான் இங்கே தான் சார். அப்போ இந்த மாதிரி நடிகர் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகர் இருக்காங்கல்ல, இவங்களாம் ஆண்டவன் அவங்க கொடுத்த வரம். இவங்களாம் ஒரு
ஏன்னா ஓப்பன் சொல்கிறேன், இவர் வந்து அப்பா அம்மாவோட ஒரு பாசம் வச்சுக்க மாட்டார், அண்ணன் தம்பியோட ஒரு பாசம் இருக்காது ரசிகர் சொல்கிறேன். இவர் மட்டும் இல்லை, பொதுவாகவே. ஆனால் ஒரு ரஜினி சாரையோ விஜய் சாரையோ அஜித் சாரையோ அது அவரே ரசிகராக மாறிட்டா எப்படித்தான் அவங்களுக்கு இந்த ஒரு வேகம் வெறி, அவர் தான் உலகம். அப்போ இப்படி ஒரு 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 ரசிகர் கூட்டம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும். அது ஒரு வியப்புக்குரிய விஷயம். இவருடைய யாத்திரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் சார் இருக்கு அப்படின்னா இப்போ அரசியல் பயணம், உங்களுக்கு அரசியல் பயணங்கும் போது நீங்கள் சினிமாவை டோட்டலாக ஓரம் கட்டி தான் அந்த பயணிக்கணும்னு இல்லை. உங்கள்கிட்ட யாரும் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. உங்கள் ரசிகரும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, மக்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அரசியல்வாதியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த அரசியல் இருக்கட்டும், எவ்வளோ எதிர்கட்சி அரசியல்வாதி இருக்கட்டும், நீங்கள் சினிமாவில் நடிச்சுட்டு அரசியலுக்கு வாரிய கேட்க போகிறதில்ல. ஏன்னா இது வரைக்கும் இருந்து எல்லோரும் அப்படி தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாளைக்கு பதவியேற்புனா இன்றைக்கி நைட்டு மதுரை சுந்தரமணி படத்தை டப்பிங் முடிச்சு கொடுத்து தான் இது பதவி ஏற்றார். அதோடு முடிச்சு. ஏன்னா அப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டார், பொறுப்பு வந்துடுச்சு, பொறுப்பான பதவி. அப்படிங்கும்போது அப்போ சினிமாவை நிறுத்திட்டு முழுக்க அரசியல் இறங்கினார். அந்த மாதிரி சூழ்நிலை வரும் பட்சத்தில் விஜய் சார் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். பவன் கல்யாண் நடிச்சுட்டு தான் இருக்கார். நம்ம ஒரு விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பித்தார், அவரும் எதிர்கட்சி தலைவராக ஆனார், அப்புறம் நடிச்சுட்டு இருந்தார். அதனால் இது ஒரு இடையூறு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு சினிமாவில் நடிக்கிறது உங்களுக்கு இடையூறுங்கிறது நமக்கு முடியாது. நீங்கள் ஒன்று தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மக்களுக்கு மேலே நம்பிக்கை வரணும். சினிமாவில் பயணிச்சுட்டு இல்லை ஒரு நம்ம வந்து மற்ற சில 10ஓட 11 நம்மளும் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து நினச்சிடக்கூடாது, அது வேறுபடணும். அப்பா உச்சத்தில் இருக்கும்போது சினிமா தூக்கி போட்டு அரசு பண்ணிட்டாருப்பா அப்படிங்கும்போது ஒரு மக்களுக்கு நம்ம மேலே ஒரு முழு நம்பிக்கை வரும். அது ஒன்று தான் இதில் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறது. இப்போ விஜய் ரசிகர் அஜித் சார் இருக்கட்டும், ரஜினி சார் ரசிகராக இருக்கட்டும், விஜயகாந்த் ரசிகராக இருக்கட்டும், கமல்ஹாசன் ரசிகராக இருக்கட்டும், எந்த ரசிகராக இருந்தாலும் சார் அவங்க முதல்ல சினிமா ரசிகர் சார். எங்கள் சினிமா ரசிகர் சார் முதல்ல. இப்போ மலையாளியும் போவோம், தெலுங்கரும் போவோம், கன்னடரும் போவோம், வட இந்தியன் போவோம், என்ன சொன்னாலும் சார் அவன் இந்தியன் தானே, அவன் இந்திய குடிமகன் தானே. அதே மாதிரி தான் ரசிகர் எந்தெந்த நடிகர் ரசிகர் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவன் சினிமா ரசிகராக இருந்தால் தான் அவன் ஒரு நடிகர் ரசிகராக மாற முடியும். அந்த வகையில் எங்களுக்கு ரஜினி ரசிகரும் ரொம்ப பிடிக்கும், அஜித் ரசிகரும் எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க எங்களை வாழ வைக்கிறவங்க, எங்கள் சினிமா வாழ வைக்கிறவங்க. அப்புறம் விஜய் சார் ரசிகர்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க விஜய் ரசித்தாலும் எங்கள் சினிமா வாழ வைக்கிறாங்க. அப்போ இந்த ரசிகர்கள்ங்கிறது இவங்க வந்து விஜயை ரசிக்கலாம், அஜித்தை ரசிக்கலாம், இன்னும் ரசிக்கலாம். ஆனால் பலர் நடிகிறது சினிமாவோட ஃபியூவில் அவங்க தான். சினிமாவோட ஆணி வேறு பக்க வேறு எல்லாமே அவங்க தான். அப்படிங்கும்போது எங்களுக்கு எந்த நடிகர் ரசிகர்ந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ரசிகர் சார். சினிமாவை நேசிக்கிறவன் இந்த நடிகர் ரசிகர் அது நடிகர் ரசிகர் கோவப்படக்கூடாது. அப்போ கோவப்பட சினிமா ரசிகர் இல்லைவன், அவன் இன்னொரு ரசிகர் வச்சு போக வேண்டியதான். சினிமாவை ஆத்மாத்மா நேசிக்கிற ஒவ்வொரு நடிகர், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எந்த டெக்னீஷியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர் என்ன ரசிகர், இவர் விஜய் ரசிகர் அப்படின்னா நாம் அவங்கள ரசிச்சிடணும். அவங்க இல்லைன்னா யாருமே இல்லை. இப்போ திருப்பாச்சி வந்து படம் கொடுத்தோம், எப்படி வெற்றி அடைஞ்சிது, எப்படி வசூல் வந்தது, அந்த வசூல் யார் கொடுத்தா? வாய்ப்பை கொடுத்தது விஜய் சார், வசூலை கொடுத்தது அவரோட ரசிகர்கள். அப்போ நான் விஜய் சார் எந்தளவுக்கு நான் விசுவாசம் பார்க்கணும், அதே மாதிரி விஜயோட ரசிகர்களையும் நான் விசுவாசம் பார்க்கணும். இன்றைக்கி வந்திருக்க காரணம் இந்த ஸ்ரீராம் ராஜுங்கிற ஒருத்தருக்காக இல்லை, இவர் ஒரு 1000 கோடிக்கணக்கான ரசிகர்களின் பிரதிநிதி. நான் இவரை மதிக்கிறது விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மதிக்கிறதுக்கு சமம். அதுக்காக இந்த பத்திரிக்கை நான் வந்தேன். இது விஜய் சாருக்கு காட்டுற விசுவாசம் எப்படியோ அது மாதிரி ரசிகர்களுக்கும் நான் விசுவாசத்தை காட்டணும்.
அந்த வகையில் நான் அவர் வந்து பாராட்டி வாழ்த்துறேன். இன்னொன்று விஜய் சார் நிறைய வேண்டுகோள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் வந்து நான் ஒரு உச்சத்தில் இருக்கேன், 200 கோடி சம்பளத்தில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, மற்றவங்க சொல்கிறாங்க. நீங்கள் விட்டுட்டு போகிறது இந்த 200 கோடி மட்டும் இல்லை சார். உங்கள் படம் ஆரம்பித்தா, விஜய் சார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ படம் ஆரம்பித்தா அவர் சம்பளம் மட்டும் கணக்கில் இல்லை, அது 400 கோடி 500 கோடி பட்ஜெட் வருது. அதில் பலனுடைய எத்தனை தெரியுமா, எத்தனை ஜூனியர் ஆர்ட்ஸ் தெரியுமா சம்பாதிக்கிறாங்க, எத்தனை செட்டு ஒர்க்கில் எத்தனை கார்பெண்டர் எத்தனை செட்டாளுக்கு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா, எத்தனை டெக்னீஷியன் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா, தியேட்டருக்காரங்க அதில் பலன் அடைகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் பலன் அடைகிறாங்க. இந்த சம்பளம் போக மிச்சம் எல்லாமே எங்கள் சினிமாக்காரங்க சம்பாதிக்கிறது அது யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் நீங்கள் 200 கோடின்னு சொல்கிறீங்க, அது இல்லை, எங்களுக்கு என்ன லாஸ் சினிமாக்காரங்க ஒரு படத்தினால. உங்கள் படத்தில் தான் அவ்வளோ க்ரௌடு, அத்தனை டான்சர்ஸ், எத்தனை நீங்கள் சாங் ஆடினா பின்னாடி 200 பேர் ஆடுறாங்க. சின்ன படங்களை ஆட முடியுமா? 20 பேர் போட்டாலே பிடிச்சி திட்டார். 20 பேரா 10 பேர் வச்சுக்கிறாங்க. மாஸ்டரில் 2000 சார். மாஸ்டரில் ஒரு சார் 2000 பேர். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் சாருங்கிற தனி ஒரு நடிகர் இல்லை, தனி மனுஷன் இல்லை. உங்களுக்கு பின்னாடி உங்களால் பலனடைகிற ஆயிரக்கணக்கான மக்கள், தொழிலாளர்கள், டெக்னீஷியன்கள். எங்களுக்கு வருத்தம் அப்படின்னா, நீங்கள் சார் சொன்ன மாதிரி தொப்புளுக்கு இந்த தாய் சினிமாங்கிற தாய் கர்ப்பத்தில் இத்தனை வருஷம் இருந்து அந்த தொப்புளை கட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த உலகத்துக்கு போகிறீங்க. ஓகே, தொப்புளுக்கு கட் பண்ணனால தாய் பசெல்லாம் போயிடும், அதில் தாயை பார்க்கணும்ல. பால் ஊட்டின அது தாயை கர்ப்பத்தில் 10 வருஷம் சும்மா அந்த தாயை கொண்டிக்கும்ல, அது மாதிரி நீங்கள் தாயை கவனிக்கணும். நீங்கள் முடிவு எடுத்துட்டியா? நான் விஜய் சார் பற்றி தெரியும், அவர் அந்த ஒரு டைலாக் போக்கில் வரும்ல, அதுதான் ஒரிஜினல். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அது அடுத்து நானே சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேன் பாருல, அதுதான். அதனால் அது மாற்றிக்க மாட்டார். இருந்தாலும் நான் ஒரு சினிமா இயக்குனராக, நானாக இருக்கட்டும், ஜெகன் சாராக இருக்கட்டும், நம்ம பெருந்துரசு பழனிவேல் சாராக இருக்கட்டும், நாங்கள் சினிமாவிலேயே வாழ்கிற ஆளுக்கு சார். இவர் சினிமா விட்டு எங்கே சார் போவார், நான் சினிமா விட்டு எங்கே போவேன், சினிமா விட்டு பழனிராஜ் இங்கே தான் இருக்கணும் நாங்களாம். அப்போ நாங்கள் எங்கள் சினிமாக்கார எங்கள் ஆதங்கம் மறுபரிசீலனை பண்ணுங்க. உங்களுக்காக இல்லை, அதுதான் உங்களுக்கு இல்லை, எங்களுக்காக, எங்கள் சினிமாவுக்காக, சினிமாங்கிற ஒரு தாய்க்காக. என்னண்ணே? இங்கே 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 ஒரு விஷயம், இங்கே வந்து நான் எங்கள் கட்சியை, நான் சினிமா கட்சி இப்போ தயவுசெய்து வேறு பாண்டவர்கள் இப்போ கேள்வி வைக்காது. நான் சினிமாக்கான பேசிக்கிருக்கேன், என் சினிமாக்கான பேசிக்கிருக்கேன், சினிமாவுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் டெக்னீஷியனுக்காக, எங்கள் தொழிலாளருக்காக நான் பேசிக்கிருக்கேன், குடும்பத்துக்காக, எங்கள் குடும்பத்துக்காக பேசிக்கிருக்கேன். அது 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 வேறு, அது வேறு. அது நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இது சொந்த வீடு, இது கட்சிங்கிறது அது ஆஃபீஸு. அதனால் விஜய் சார் வந்து எங்கள் சினிமாங்கிறது உங்கள் தாய், உங்கள் அம்மா சோபா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் சினிமாவும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பரிசீலனை பண்ணுங்கள். இது சினிமாவுக்கும் சந்தோஷமாயிரும், இந்த மாதிரி கண்கலங்கான ரசிகர்கள் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாயிரும். ஒரே வார்த்தை தான், உங்கள் அரசியல் பயணத்துக்கு நீங்கள் சினிமா நடிக்கிறது எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு உதாரணம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒரு உதாரணம். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சு நீங்கள் சினிமா ஆகிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மாதிரியே சினிமா ஓரம் கட்டிட்டு நீங்கள் முழுக்க மக்களோட பயணிங்க.